ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஈரல் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 1/2 கிலோ கோழி ஈரல் தாங்க எடுத்து வச்சுருக்கோம். இப்போது கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிறப்ப நல்லா வதக்கணுங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதில் கொட்டிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கினது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு கார மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா கொஞ்சம், மட்டன் மசாலா கொஞ்சம், வீட்டு குழம்புத்தூள் 1 ஸ்பூனுங்க. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த ஈரலை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. அப்புறம் சிம்மில் வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கிளறி விடுங்க. 15 நிமிஷம் வேகணுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வெந்துடுங்க. இப்போது நல்லா வெந்துட்டுருக்குங்க. 5 மினிட்ஸ் ஒன்ஸு இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பெப்பர் மசாலா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போது சுவையான ஈரல் ஃப்ரை ரெடிங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.